கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனிதர்களுக்கு ஏன் மரணம் வந்தது என்று பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனை தேவன் முதலாக மண்ணினாலே உருவாக்கி நாசியின் சுவாசத்திலே அவருடைய ஜீவ சுவாசத்தை மனிதனுக்கு ஊதினார். மனிதன் ஜீவனுள்ள ஆத்துமாவாக, ஜீவனுள்ள மனிதனாக மாறினான் அப்படின்னு சொல்லி வேதாகமத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறார். முதலாக மனிதனை மண்ணினால உருவாக்கி படைக்கப்பட்ட மனிதனுடைய பெயர் ஆதாம். ஆதாமை தேவன் மண்ணினால உருவாக்கி தேவனுடைய சுவாசத்தை அவனுக்கு கொடுத்து அவன் ஜீவனுள்ள மனிதனாக மாறினான். இவனுக்கு துணை வேண்டும் என்பதற்காக தான் இவனுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து உருவாக்கப்பட்டவள் ஏவாள். இப்படி மனிதனை ஆணும் பெண்ணுமாக தேவன் சிருஷ்டித்தார். அது மாத்திரமல்ல, இவர்கள் சிருஷ்டி விட்டு இவர்களுக்கு பூமியிலே இவர்கள் வாழும்படியாக என்ன தேவையோ அதற்கு சரியாக ஆண்டவர் படைத்து வைக்கிறார். பார்க்கலாம் அவங்களை எப்படி ஆண்டவர் பீஸ்ஃபுல்லான லைஃப்ஃபுல்லான அழகான வாழ்க்கை ஆண்டவர் அமைத்து கொடுத்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்த்து விட்டு மனிதன் எப்படி மனிதர்களுக்கு மரணம் வந்தது என்பதையும் நாம் பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு எவ்வளவு அழகான தோற்றம் என்று சொன்னால், பூமியில ஆண்டவர் பூமியையும் அதனுடைய பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் எல்லாவற்றையும் படைத்து மனுஷனையும் படைத்து அதற்கு பிறகு பூமியில கிழக்கே வந்து ஏதேன் ஒரு தோட்டம், அழகான ஒரு தோட்டத்தை, ஒரு பரலோகம் எப்படி இருக்கும் என்பது நம்ம பார்த்ததில்லை. அதே போல தேவன் அழகாக அதை என்ன செய்கிறார்னா படைக்கிறார். பரலோகத்தை எப்படி இருக்குமோ அதே போல ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் பூமியில கிழக்கே என்ன செய்கிறார்னா உருவாக்குகிறார். அங்கே உருவாக்கும் போது ஆண்டவர் 3 விதமான கனிகளை படைக்கிறார். முதல் கனி அந்த ஏதேன் தோட்டம் முழுவதும் சுற்றிலும் என்ன பண்ணுகிறார்னா சகல விதமான கனிகள். அது எங்க இருக்கிற 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிற, தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகல வித கனிகளையும், இப்படி ஆண்டவர் இதை படைக்கிறார். ஏதேன் தோட்டம் முழுவதும் கிழக்கே இருக்கிற மனிதனுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு தோட்டத்துல இதை சுற்றிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார் படைக்கிறாரு. 2வது பார்த்தீங்கன்னா, தோட்டத்தின் நடுவுல 2 கனிகளை படைக்கிறார். அதுல ஒரு கனி என்னன்னா ஜீவ விருட்சத்தின் கனி. 2வது பார்த்தீங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்க கனி. அது மாத்திரமல்லங்க, ஏதேனை சுற்றி 6 பொன் வெள்ளி இப்படி எல்லாம் விளைகிற ஒரு தோட்டமாகவும் அந்த ஏதேன் அழகாக தேவன் படைத்து அவர் கையில கொடுக்கிறார், மனிதனுடைய கரத்துல கொடுக்கிறார். மனிதனுக்கு அங்க வேறு எந்த வேலையும் இல்லை. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதாங்க. அது 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து என்ன செய்கிறார் தெரியுமா? நீங்க இதை பண்படுத்துங்க, இதை பாதுகாத்து வைக்கவும் வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா அவங்க வேற ஒண்ணும் சொல்ல, இந்த ஏதேன் தோட்டத்தை அவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? பண்படுத்துவதுன்னு சொல்லும்போது பாதுகாக்கிறதுங்க. அந்த தோட்டத்துல எதுவும் இல்லாம அழகா எல்லாம் நீட்டா பாதுகாத்து வைக்கணும். அவங்க எந்த சேதம் வராதபடி பாதுகாக்கணும். அது மாத்திரமல்ல பராமரிப்பது. அது சின்ன அந்த சின்ன காரியங்களை எல்லாம் அவங்க பார்த்து அவங்க பராமரிச்சு அவங்க பார்த்தா போதும். அதாவது நாம இந்த உலகத்துல எப்படி வேர்வை சிந்தி ஒரு விதையை கொண்டு வந்து புதைச்சி அதை மரமாக்கி அதை செடியாக்கி அதை உருவாக்குறது பல மாசங்கள் ஆகும், பல யுகங்கள் ஆகும். அது வரைக்கும் நம்ம கஷ்டப்படணும், வேலைக்கு போகணும், இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட எடுத்துதான் நம்ம சம்பாதிச்சு சாப்பிடணும். ஆனா ஆண்டவர் முதல்ல மனுஷனுக்கு கொடுக்கும் போது எதையுமே செய்யலைங்க.
எல்லாம் கொடுத்தாரு. அவனுக்கு படிச்சு சாப்பிடுற அளவுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தாரு. அங்க அவனுக்கு எல்லாம் தண்ணி வசதி முதல் எல்லாமே எல்லாமே என்ன செய்யணும், மனிதனே உருவாக்கணும், மனிதனே எல்லாம் கஷ்டப்படணும், மனிதனே எல்லாம் எடுத்துக்கொள்ளணும், அவன் தான் அவனுக்குரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு எல்லாம் தேவன் அங்க செய்யலங்க. அழகாக படைத்து வைத்தார், அழகாக செய்து வைத்தார். ஆனால் மனிதன் இதை இவ்வளவு வேலையை மட்டும் செஞ்சா போதும். ஆனா ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை தெரியுமா? அங்க அழகான ஒரு ஆண்டவர் தோட்டத்தை அமைச்சிட்டு அதுல ஒரு கட்டளை கொடுத்தாரு. நீங்க இந்த விருட்சத்தையும் எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனா இந்த விருட்சம் மட்டும் புசிக்க கூடாது. தோட்டத்தின் நடுவுல ஜீவ விருட்சமும் இருக்கு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் இருக்கு, சகல கனிகளும் இருக்கு. ஆனா நன்மை தீமை அறிகிற கனிய நீங்க புசிக்க கூடாது. புசிக்கும் போது நீங்க சாகவே சாவீர்கள்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு. மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை, எச்சரிப்பு. நீ புசிக்க கூடாது. தெரிஞ்சு போச்சு மனுஷனுக்கு, என்ன தெரிஞ்சு போச்சு? இதை புசிக்க கூடாது, இதை புசிக்கனால சாவீர்கள் சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தாச்சு. மனுஷனுக்கு அந்த அறிவு இருக்கு, அவனுக்கு தெரியும், அவன் தெரியும். ஆனா தெரிந்து வைத்தும் அவன் அதை புசிக்கிறான். அதை நான் சொல்லுகிறேன். இதை அவன் புசிக்க கூடாது என்று கட்டளை கொடுத்து தேவன் சென்று விட்டார். அப்புறம் அவர் தேவன் படைத்ததுல மிகவும் தந்திரமானது சர்ப்பம், அதாவது பாம்பு. இந்த பாம்பு ஏவாளை என்ன செய்கிறதுனா வஞ்சிக்கிறதுக்கு, அதாவது எப்படி தந்திரமாக சொல்லுகிறதுனா, தேவன் இதை தோட்டத்துல உள்ளதெல்லாம் புசிக்க கூடாதுன்னு தான் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படி சொன்னாரா இப்படி சொன்னாரான்னு சொல்லி அழகாக பேசி அவன் என்ன சொல்றான், அவங்க வாயிலண்டே ஆண்டவர் இந்த கனிகளை புசிக்கலாம், இந்த கனிகளை புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்க கூடாது, அதை புசித்தா நீங்க சாவீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி இவன் என்ன சொல்லிட்டா, அவன்கிட்ட சொல்லிவிட்டான். அந்த சர்ப்பத்திட்ட சொன்னதுனால சர்ப்பம் இதை என்ன பண்ணிட்டான், தந்திரமா பயன்படுத்தி இவர்களை எப்படியாவது இதை செய்ய வைக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டு அந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் மீற வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சர்ப்பம் செயல்பட்டது. இந்த சர்ப்பம் செயல்பட்டதுனாலே அவர்களிடத்துல அவன் தந்திரமா பேசுவான், அதெல்லாம் இல்ல, ஆண்டவர் சும்மா சொன்னாரு, நீங்க புசிக்கும் நாள்ல நீங்க தேவர்களை போல மாறிவிடுவீர்கள், தேவர்களை போல இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி நயவஞ்சகமாய் பேசி இவர்களை மாற்றி விட்டு. ஆனா இவர்களுக்கு எப்படிப்பட்டதான வாழ்க்கை தெரியுமா? ஃபியூச்சரான வாழ்க்கைங்க. தேவ தூதர்களை போலதான் இருந்தாங்க. இவங்க அழகான ஒரு லைஃபுங்க, சூப்பரான ஒரு லைஃப், எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லை. சொல்ல போனா இவங்களுக்கு மரணமே கிடையாது, இவங்க வாழ்க்கையில மரணம் என்பதே கிடையாது. அவ்வளவு அழகான லைஃப், அழகான ஒரு மகிமையான வாழ்க்கை. ஆனா அவங்கள இந்த சர்ப்பம் தந்திரமா பேசி, அவன் தந்திரமா எப்படியா தேவனை விட்டு தேவனுடைய காரியங்களை செய்ய விடாம, தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிய விடாம தேவனை விட்டு வெளியே விரட்ட வேண்டும் சொல்லி அவன் தந்திரமா செயல்பட்டு அவங்க பாவம் செய்ய வைக்கிறான். எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா? இந்த கனியை புசித்தா நீங்க சாகவே சாவீர்கள் என்று சொல்லி அந்த சாவுக்குள்ள அவனை செய்வதற்கு இந்த சர்ப்பம் செய்கிறது. பாருங்களா, இவங்க அதை வஞ்சிக்கப்பட்டு ஆதாம் ஏவாள் என்ன செய்கிறார் பாருங்க, எடுத்த அந்த பழத்தை புசிச்சு இவனுடைய சர்ப்பத்துடைய வஞ்சக வார்த்தையை கேட்டு என்ன செய்யறாங்கன்னா புசிக்கிறாங்க. புசிப்போது அவங்களுக்குள்ள பாவம் வருகிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதே ஏவாள் ஆதாமுக்கு என்ன செய்யறாங்க, கொடுக்கும்போது மனுஷனுக்குள்ள பாவம் வருகிறது. இவங்க ரெண்டு பேரும் இப்ப எப்படி மாறினார்கள்னா நன்மை தீமை அறிகிறவர்களாக மாறினார்கள். இவர்களுக்குள்ள அது கலந்து விட்டது. இப்பொழுது பாவமும் அவங்களுக்குள்ள கலந்து விட்டது, மரணமும் அவங்களுக்குள்ள வந்து விட்டது. மரணம் இல்லாதவர்களா இருந்தவர்கள் மரணம் உள்ளவர்கள் இந்த கனியை புசித்ததுனால இவங்க வாழ்க்கை பாருங்க மாறி விட்டது. இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் மாறினதுனால தேவனை விட்டு தூரமாக வர ஒழித்து கொண்டார்கள். தான் நிர்வாணமா இருக்கிறோம் என்ற அறிவு அவர்களுக்கு வந்தது. அது மாத்திரமல்ல, இவர்களுக்குள்
இவர்கள் இவர்கள் பாவம் என்கிற ஒரு மரணத்துக்குள்ள தள்ளப்பட்டார்கள். இவர்கள் தேவ மகிமை இழந்தார்கள், மரணமில்லாத வாழ்க்கை இழந்தார்கள். சொல்லப்போனா ஆசீர்வாதமான மகிமையான ஒரு தோட்டத்தை இழந்தார்கள். இப்படிதாங்க மனிதனுக்குள்ள மரணம் வந்தது. ஆமாங்க, நம்ம எல்லாரும் இன்னைக்கு பிறக்கிறோம். எல்லா மனிதர்களும் இன்னைக்கு பிறக்கிறாங்க, இவங்க மூலமா தான் பிறக்கிறோம். இவங்க ஒரு செஞ்ச ஒரு தவறு, நன்மை தீமை, ஆண்டவர் இந்த கனியெல்லாம் புசிக்கல, எல்லாம் செய்யலாம், இதை மட்டும் புசிக்காதன்னு சொன்னதை கேட்காம அவங்க என்ன செஞ்சாங்க? புசித்தாங்க, செத்து போனாங்க. இன்னைக்கு சொல்லுவாங்க, அம்மா அப்பா பேச்சை கேட்கலன்னா நம்ம யாரும் உலகத்துல வாழ முடியாது, இருக்க முடியாது, அம்மா அப்பா தான் பெருசு அப்படின்னு சொல்ற. உண்மையை சொல்லட்டாங்க, தேவன் தான் பெருசு. தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கல, தேவனுக்கு கீழ்ப்படியல, தேவன் சொன்னபடி நம்ம நடக்கலைன்னா நம்முடைய வாழ்க்கை இப்படிதாங்க. அதை தாங்க சொல்றேன். தேவன் அன்னைக்கு சொன்னதை கேட்காததுனாலதான் அவங்க எப்படிப்பட்ட லைஃப் இழந்து அவங்க மகிமையான வாழ்க்கையை இழந்து, மரணமில்லாத வாழ்க்கையை இழந்து, எல்லா வாழ்க்கையை இழந்து துரத்தப்பட்டாங்க. ஏதேனை விட்டு துரத்தப்பட்டு இப்ப நாம எல்லாரும் கஷ்டப்பட்டு வாழுகிறோம் இல்ல, அந்த நிலைமைக்கு தள்ள வந்ததே இந்த ஆதாமும் ஏவாளும் தாங்க. இந்த ஆதாமும் ஏவாளும் தாங்க இதுக்கு காரணம். இவங்களுக்குள்ள பிறக்கிற எல்லாருக்குமே இந்த தண்டனை, அவங்களுக்கு அந்த தண்டனை, அவங்க மழியா பிறந்த எல்லாருக்கும் அந்த தண்டனை உண்டுங்க. ஆனா அது தண்டனை இல்லை, இவங்க செஞ்ச தவறுனால நம்ம அதை அனுபவிக்கிறோம் என்பதுதான் உண்மைங்க. இப்படிதாங்க மனிதனுக்குள்ள மரணம் வந்தது. அதனால அன்பானவர்களே, நாம் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம தவறு செய்கிறதுனாலதான், தப்பு செய்கிறதுனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, உண்மையிலே மனிதனுக்குள்ள மரணம் வந்தது, இதுதான் நிரந்தரமான மரணம். அவன் திரும்ப பரலோகம் போக முடியாது, தேவனிடத்துல போக முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறபடி பார்த்தீங்கன்னா, வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம், அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டத்தையும் வைத்தார். அடைத்து விட்டாருங்க. ஜீவ வழிக்கு போற ஏதேன் தோட்டத்துக்கு அந்த பூமியில தாங்க இருக்கு, அங்க அவங்க போக முடியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆதாம் எவ்வளவு பரலோகத்துல இருந்து துரத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரலோகத்துல எல்லாம் இல்லைங்க, பூமியில கிழக்கே ஏதேன் தோட்டத்துல இருந்து துரத்தி விடப்பட்டு அங்கே அடைக்கப்பட்டாங்க. அங்க பூமியில அங்க கிழக்கை மட்டும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள போக முடியாது, வேற எல்லா இடத்திலும் போகலாம். ஆனா எங்கே போனாலும் அவங்க கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு பாடுபட்டு தான் வாழணும். அது எதனாலதான்? ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமைனால அவங்களுக்குள்ள மரணம் வந்தது. அவங்க கெட்ட எண்ணம் உடையவர்களாகவும் நல்லதும் கெட்டதும் கலந்தவர்களாகவும் மாறிவிட்டார்கள், பாவம் செய்து விட்டார்கள், தேவ மகிமை அற்று விட்டார்கள். அதனால ஏதேனும் தோட்டம் துரத்தப்பட்டாங்க. இப்படிதாங்க மனிதனுக்குள்ள மரணம் வந்தது. ஆம் பிரியமானவர்களே, இப்ப நீங்க கற்றுக்கொண்டிருப்பீங்க அழகான உங்களுக்கு ஒரு விளக்கம். மனிதர்களுக்கு ஏன் மரணம் வருகிறது, மனிதர்கள் ஏன் மரிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அதோட ஆரம்பமும் தொடக்கமும் இங்கேதாங்க இருக்கிறது. இதுக்கு முடிவு உண்டான்னு பார்த்தீங்கன்னா முடிவு உண்டுங்க. அதுக்கு அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.